ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓட்டு குக்கிங். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வாவல் மீன் வச்சு மீன் பொழிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நல்லா மீனை ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வாழையில கட்டி தவா ஃப்ரை பண்ணி ஈஸியான மீன் பொழிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு நல்ல ஒரு 1/2 கிலோ சைஸில் 2 வாவல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தடவுறதுக்கு அதுக்காக இஞ்சி, நல்ல ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 20 கிராம் சின்ன வெங்காயம், அது கூடவே மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தனி வத்தல் தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பு, காஷ்மீரி வத்தல் தூள், மஞ்சள் தூள். இது இப்போ இவ்வளோ மீனில் பெசறதுக்காக. இதுக்கு நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணோம், தொக்கு. அதுக்கு பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மீனை கட் பண்ணி நம்ம இப்படி இந்த மசாலாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மீனில் தடவுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது கூடவே மிளகு, ஜீரகம், உப்பு, வத்தல் தூள், காஷ்மீரி தூள் இதையும் சேர்த்து இப்போ ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். நம்ம வச்சிருந்ததெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மீன் மேலே தடவுறதுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் லெமன் சொல்ல மறந்துட்டேன். லெமன் இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்கிட்டேன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி ஃப்ரை ஆகும்போது ரொம்பவே உள்ளெல்லாம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த 2 மீனையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீனெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். இதையும் நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பெசரிட்டு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவெல்லாம் நல்லா தடவி ஒரு 1/2 hour இது இப்படி நல்லா ஊறட்டும். நல்லா இந்த உள்ளெல்லாம் அந்த நம்ம கீரனோல அதுலலாம் நல்லா மசாலா போடுற மாதிரி இப்படி வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறினப்புறம் இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். நம்ம மீன் பொழிச்சலுக்கு பெசரி வச்சு 40 minutes நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு தோசை தவா ஸ்டவ்வில் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே வாசமாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகியாச்சு. இப்போ நம்ம மீன் அதில் அழகாக வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மசாலாவை நல்லா மேலே தடவி விட்டு இதை நல்லா 2 பக்கமும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தப்புறம் நம்ம பார்ப்போம். ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ இந்த மீனுக்கு தேவையான இந்த பொழிச்சதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல அடிகாரமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா தட்டி சூடாகட்டும். ஃப்ரை ஆச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயாச்சு. கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் இதில் நம்ம நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருந்தா 2 பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். நம்ம தவால போட்ட சிக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் அதை மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கம் ஒரு பக்கம் நல்லா வந்தாச்சு. இப்போ அடுத்த பக்கம் இது வேகட்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்க. இந்த ஸ்டேஜில் நான் பொடிசாக வெட்டி வச்சுட்டு 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மீனெல்லாம் தவால சூப்பராக ஃப்ரை ஆச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சேர்த்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மீனில் காரம் இருக்குது. இதுக்கு நம்ம கொஞ்சமாக வத்தல் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேண்டிய மசாலா சூப்பராக ரெடி ஆச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.
அடுத்தது நம்ம இலையில எப்படி இந்த மீனை கெட்டதுன்னு பார்த்து இந்த மீனை உள்ளே பேக் பண்ணுறதுக்காண்டி இந்த இலையை கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லேசாக அப்படி தீயில வாட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம இந்த மீனை இந்த இலையில வச்சு பேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மசாலா எடுத்து இலையில நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனை எடுத்து அப்படியே வச்சுப்போங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வச்சுருக்க மசாலாவை நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த இலையை அப்படியே நம்ம பேக் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த மீனே இந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மீனையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துச்சு. இதை இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த இலையில வாழையில கட்டியிருக்க மீனை தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா சூடாச்சு. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு பக்கம் 10 நிமிஷம் ஒரு பக்கம் வேக விடுங்க. இப்போ நம்ம தவாவில் போட்ட இந்த மீன் நல்லா 2 பக்கமும் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட மீன் பொரிச்சது எந்த மாதிரி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளோட மீன் பொரிச்சது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.